நாமும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே காலை பொழுதுல உங்களை யாவரும் இந்த வீடியோவை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னிலையை கிடத்தினாள். கேட்கிற அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற அந்த நல்ல நாளிலே நாமும் கிறிஸ்து பிறப்பிலே நடந்த சம்பவங்களை தியானிக்கவும் அதிலே நாம் தேவனிடத்திலே வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளை நாம் பயன்படுத்தி வருவோம். பாருங்க, இங்க வசனம் விவதமாய் சொல்கிறது, அவர் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடம் இல்லாதிருந்தபடியினார். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்ல கவனிங்க, குழந்தையாய் பிறந்திருக்கிறார். அவர் இந்த பூ உலகத்துல பிறந்திருக்கிறார். இந்த பூ உலகத்திற்காக பிறந்திருக்கிறார். இந்த பூ உலகத்தின் மேன்மைக்காக பிறந்திருக்கிறார். இன்னும் ரொம்ப ஆழமாய் சொல்ல வேண்டுமானால் இந்த பூ உலகத்தில் உள்ள மனிதனுக்காக பிறந்திருக்கிறார். மனிதனுடைய பாவங்களுக்காய், அங்கு மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் இவ்வளவாய் சொல்கிறது, அவர் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். இவ்வளவும் மனிதனுக்காக, அவருக்காக பிறக்கலங்க. இன்னைக்கு ஒருவேளை ஒரு தாய் தகப்பனுக்கு நீங்களும் நானா பிறந்திருப்போம்னா, தாய் தகப்பன் பிள்ளை வேணும்னு விரும்பி பிள்ளையை பெற்று எடுத்திருப்பார்கள். ஆனா ஆண்டவரை இயேசு இந்த உலகத்துல பிறக்கணும்னு பிறக்கல. அவர் பிறந்ததனுடைய நோக்கம் உங்கள் பாவங்களையும் என் பாவங்களையும் பரிகரிக்கிற பரிகாரியாக இந்த உலகத்துல பிறந்தார். அவருக்கு எங்க இடம் இல்லைங்க, சத்திரத்தில் இடம் இல்லை. இந்த பூமியில அவர் குழந்தையாயிருந்த பொழுது அவர் வைக்கிறதற்கு இடம் இல்லாம பெற்றோர் அலைந்து தெரிந்தார்கள். இதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச காலம் வளர்ந்த பிற்பாடு, ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு அவர் சொல்கிறார், இந்த மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அது மாத்திரம் உள்ள பாருங்க, சிலுவையிலே அவர் மரித்த பிற்பாடு கல்லறையில போய் சீசர்களை பார்க்க போறாங்க, அங்கேயும் அவர் அங்கே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகத்திற்காய் பிறந்தாரே தவிர இந்த பூமிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கு சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தானை போல அல்ல. கிறிஸ்துமஸ் என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம அநேக நேரம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறோம். யாருக்கு சொல்லுகிறோம்? எதற்காக சொல்லுகிறோம்? கிறிஸ்து பிறப்பை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆகி கொண்டாட வேண்டும். சும்மா நம்ம விளக்கை அலங்கரிப்பை உண்டு பண்ணி நம்மளை அலங்கரித்து கொண்டு நம்ம அங்கங்க போய் வருவது அல்ல கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவின் அன்பை, அவர் இங்க இல்ல, உலகத்துல அவர் கிடையாதுங்க. அவர் உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன? அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸா இருக்கணும். அவர் வந்த நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம். எப்படி? பாவிகளை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கிறிஸ்துமஸை கொண்டாடணும். கிறிஸ்து பிறப்பு அப்படிப்பட்ட கிறிஸ்துமஸா இருக்கட்டும்ங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் அதுதான் ஆண்டவர் அழகா சொல்லுங்க. சத்திரத்துல அவருக்கு இடம் இல்ல. சரி, அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்ற தலைசாய்க்கு இடம் இல்ல, கல்லறையில அவருக்கு இடம் இல்ல. அவர் எங்கே இருக்கிறார்? பிதாவின் வலது பாரசத்துல. அதுக்கு தான் சொன்னாரு, அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. நீங்கள நானும் இந்த உலகத்துல வாழ்ந்து மறிந்து செத்து போவதற்கு அல்ல கர்த்தரனை இந்த உலகத்துல வைத்ததற்கு நோக்கம் அவரோடு கூட அவருடைய வலது பாரிசத்துல பரலோகத்துல ஜீவிக்க, பரலோகத்துல நான் வாழுவதற்கு தான் இந்த கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடணுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த கிறிஸ்துமஸை நம்ம எப்படி கொண்டாடுகிறோம்? எதற்காக கொண்டாடுகிறோம்? யாரோடு கூட கொண்டாடுகிறோம்? எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பார்த்து நம்ம இந்த கிறிஸ்துமஸிலே, நாளை எதனும் கிறிஸ்துமஸுங்க, இந்த கிறிஸ்துமஸ் நான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட தேவனுக்குள்ள உங்களை அர்ப்பணிங்க. அவர் சொன்னார், இந்த உலகத்துல எனக்கு இடல. இன்னைக்கு நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ்ல இந்த உலகத்துக்குரியவர்கள் என்னிடத்துல இல்லை, நீர் என் கூட இருக்கிறீர், நீர் அனுதினமும் எனக்குள்ள பிறக்கிறீர், உங்களுடைய பிறப்பின் நற்செய்தி நான் மற்றவருக்கு அறிவிக்கணும். அந்த நல்ல வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ளணும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுக்காய் நன்றி. இந்த கிறிஸ்துமஸ்ல நாங்கள் ஆண்டவரை உலகத்தின் ஜனங்களுக்கு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதையும் அவர் எதற்காக பிறந்தார் என்பதையும் ஆண்டவரை அறிவிக்கிற கிறிஸ்துமஸ் ஆக இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.